ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருந்தோம். அதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் வந்து ரேஷன் ஷாப்பில் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வர உள்ளது. ஸோ அதுக்கான ஒரு லெட்டர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றது இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் 2024ஆம் ஆண்டு மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர் பணியிடங்களுக்கு பணியாளர்களை தெரிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்புறுத்தல் தொடர்பாக கொடுத்துருக்காங்க. பார்வையெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் 30/9/2024 தேதிய காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தெரிவு செய்வது தொடர்பாக கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th +2 எடுத்த மார்க்கு வச்சு 50% போட போகிறாங்க. அடுத்த இன்டர்வியூக்கு 50% போட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்டர்வியூக்கு வந்து நல்லா தயாராகுங்க. இன்னொரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. பொதுப்பணி நிலை திறனில் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 2 இதனைத் தொடர்ந்து கீழ்நிலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 3 இதன் பின்னரே விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும். கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் தெரிவு செய்வது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் இணைப்பில் கண்டுள்ளபடி தொடர்புறுத்தப்படுகிறது. மேற்படி வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் பார்வை 3இல் காணும் விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் தெரிவு பணிகள் 2024இன் வெவ்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்கான கால வரையறை ஆகியவற்றை வலுவாது பின்பற்றி விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் தெரிவு நடவடிக்கைகள் 2024 உரிய விதிமுறைகள் பின்பற்றி நிறைவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஒரு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோ சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரெக்ரூட்மெண்ட் 2024 டார்கெட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். அவங்க மீட்டிங் போட்ட டேட் சொல்லியிருக்காங்க 7/10/2024. டிஆர்பி கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காங்க 8/10/2024. நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9/10/2024 வருது. ஷார்ட் நோட்டிஃபிகேஷனும் அன்றைக்கே வருது. அன்றைக்கிலேருந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பாருங்கள் 7/11/2024. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் அண்ட் பிரிண்டிங் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன்ஸ் வித் என்க்ளோசர்ஸ் ஃபார் ஃபைல் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ இந்த 8/11 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போக சொல்ல கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் கேட்பாங்க. ஸோ அதனால் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இன்டர்வியூ டேட் வந்து 25/11 9/12 வரையும், 25 நவம்பர்லேருந்து டிசம்பர் 9 வரையும் அந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அந்த டேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஃபைனலைசேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா 24/12 வந்துடும். ஸோ அன்றைக்கி செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும். எல்லோரும் கம்யூனிகேஷன் போயிடும். 27ஆம் தேதி எல்லா சொசைட்டிக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க வருவாங்க அப்படின்றது. கம்யூனிகேஷன் டு சொசைட்டிஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த போன வாட்டி ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்க, இந்த வாட்டி வந்து இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. அது +2 மார்க்கு 10th மார்க்கு அதில் 50%. எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த மார்க்கு டிவைடட் பை டோட்டல் மார்க்கு × 50. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ மார்க் வருது, அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க் போடுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அது போல் தகவல்கள் வந்து தெரியணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஸோ இந்த நியூஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் வந்து அப்ளை பண்ணி ஜாப் வந்து வாங்குங்க. நன்றி, வணக்கம்.